பக்தி வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் இனிய காலை வணக்கம். என் உறவுகளே, சூழ்நிலைகளின் தன்மைகளை உணர்ந்து வாழ்நிலைகளை கடத்தி செல்லும் மனிதர்களாக நாம் உருமாற வேண்டும். எல்லா நிகழ்வுகளும் நம் கண்களுக்கு முன்னே, அந்த நிகழ்வுகளில் நம் வாழ்க்கையை ஊந்துதலாக எது நகர்த்தி செல்லும் என்ற பண்பாட்டை என்ற பதுமையை நம் மனம் உணர்ந்து வாழ்க்கையை கடத்தி செல்லும் பக்குவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் தோல்வி காணாத மனிதர்கள் இல்லை, வெற்றியே நிரந்தரம் என இருப்பவர்களும் இல்லை. ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த மண்தட மீது நம் வாழ்க்கையும் ஏற்ற தாழ்வுகளோடு தான் நகரும். சமநிலையான ஒரு வாழ்க்கை யாவருக்கும் அமைந்துவிட்டால் இந்த பூமியே எப்படி பொறுத்து கொள்ளும்? இயற்கை கூட பல வண்ணங்களில் மேடுகளாக, பள்ளங்களாக, காடுகளாக, சமவெளிகளாக, நீர்நிலைகளாக, புல்வெளிகளாக, பாறை படர்ந்த இடங்களாக, பாலைவனங்களாக தன்னை உருமாற்றிக் கொள்வதை போல் வாழ்க்கையும் மாறி மாறி தன் நிலைப்பாட்டை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கும். இந்த வாழ்க்கையின் போக்கில் நம் வாழ்க்கையை கடைபிடிக்கும் பக்குவ நிலையை உணர்ந்து இயற்கை தரும் பேரழகோடு வாழ்க்கையை கொண்டாடும் மனப்போக்கினை நமக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். என் பதிவுகள் அனைத்திலும் நான் உரைப்பதுண்டு. வாழ்க்கையை இயற்கையும் வேறில்ல. இந்த இயற்கையோடு வாழ்க்கையை கொண்டாட முற்பட்டால் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையும் கடந்து செல்ல சிறந்த வழியாக அமையும் என எண்ணங்கள் பல்வேறு நினைவுகளுக்குள் சிக்கி இருந்தாலும் சட்டென்று இயற்கையின் வண்ணம், இயற்கையின் காட்சிகள் அந்த சிக்கியதில் இருந்து சட்டென்று வெளிவரும் பெரும் மகத்துவமான மருத்துவமாக இயற்கை இருக்கும். இயற்கையும் வாழ்க்கையும் வேறல்ல, அதை உணர வேண்டும். உணவுபூர்வமான உள்ளத்திற்குள் பிறகு அழகான வாழ்க்கையை வாழ இந்த மண்தடம் நிச்சயமாக ஒரு வாய்ப்புகளை வாரி வழங்கிடும். என் உறவுகளே, மனதை சமநிலைப்படுத்தி சுற்றுச்சூழ்நிலைகளின் தன்மையை உணர்ந்து வாழ்க்கையை கடத்தி செல்லும் பக்குவத்தை மனம் ஏற்று அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முற்படுங்கள். இயற்கையோடு வாழ்க்கையை வாழ முற்படுங்கள்.